அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது நவம்பர் மாதம் 2025 சிம்மம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்க போகிறோம். சிம்மம் ராசி பொதுவாக ஒரு ராசிகளை பார்க்கும் பொழுது முன்னாடி இந்த ராசிக்குரிய கிரகம், அந்த ராசிக்குரிய கிரகம் எப்படி இருக்கிறது, நல்லா இருக்காரா, ஸ்ட்ராங்காக இருக்காரா, நட்பு வட்டாரத்தோட இருக்காரா, அல்லது ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்கிறாரா அப்படின்னாலும் பார்க்கணும். ஸோ சூரியன் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு கேதுவை இடம் கொடுத்துட்டு அவர் விருச்சிக மனையில மாறுறாங்க. அதாவது 2, 3, 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தை போய் அமர்ந்திருக்கிறாரு. அங்க செவ்வாய் இருக்கிறாரு. சரிங்களா? ஸோ இது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் 4ஆம் இடத்துக்கு போறாரு. அது வரைக்கும் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல தான் இருக்காரு. ஒரு நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், அல்லது வண்டி வாங்கணும், அது வண்டி வாங்கினதுக்கு ஒரு அமௌண்ட் பத்தல, அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அமைப்புலாம் போயிட்டு இருந்துச்சு சிம்ம ராசிக்காரர்களுக்கு. அதெல்லாம் இப்போ அந்த 16 ஆஃப்டர் 16 மேல உங்களுக்கு அற்புதமான ஒரு அமைப்பு உங்களுக்கு சூரியனை கொடுக்குறாரு. சரிங்களா? அது மட்டும் இல்ல, செவ்வாய் நிலக்காரர்களோட போய் சேர்ந்துருக்கிறார். தந்தை வழி சொத்து அப்படிங்கிறத விட தந்தை வழி சொத்து ஒண்ணு இருக்கு. 2வது தாயாரிடமிருந்து சில ஸ்திர சொத்துக்கள் அப்படிங்கிற அமைப்பெல்லாம் சில பேருக்கு வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 2வது பார்த்தீங்கன்னா உங்களுடைய 2க்கு அதிபதி 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடம் தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 3ஆம் இடத்துல 4ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரனோட இணைகிறார். அது வரைக்கும் சுக்கிரன் நீச்சமா தான் இருந்தாரு. இப்போ நீச்சமா இருந்தாலும் நீச்ச பங்கம், ஏன்னா புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்துல 2ஆம் இடத்துல இருந்தது. இப்பொழுது பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார். ஸோ 3ஆம் இடம்ங்கிறது பாத்தீங்கன்னா அலைச்சல் திருச்சல் அப்படின்னு எடுத்துக்கூடாது. திடீர் பயணங்கள்லாம் இருக்குங்க. சிறுதூர பயணங்கள், ஏதாவது ஒரு வேலைக்காகவோ ஒரு விஷயத்துக்காகவோ அங்கங்க அலைஞ்சு திரிஞ்சு அந்த விஷயத்த கரெக்டா முடிச்சிருவீங்க அப்படிங்கிற ரீதியில புதன் பகவான் 3ஆம் இடத்துல உட்காரு. 3ஆம் இளைய சகோதர சகோதரிகள் மூலமா நல்ல நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்க போகுது. நீங்க எடுக்கிற துறையில, சரிங்களா, நீங்க எடுத்துக்கொண்ட துறையில மென்மேலும் வளர்வதற்கு இந்த சுக்கிரன் உங்களுக்கு அற்புதமான அமைப்பு கொடுக்கிறார். ஏன்னா சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார். நல்ல ஒரு ராஜ யோகம், சுக்கிர யோகம் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக இருக்கு. உங்களுடைய ஜவுளி ஆடை ஆபரணமாகட்டும், ஜவுளி தொழிலாகட்டும், இவங்கள இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அதிர்வலைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக சிம்மராசிக்காரரை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கு. ஸோ 4ஆம் இடத்து அதிபதி அங்கேயே தான் இருக்காருங்க. அது செவ்வாய் பகவான் அங்கதான் இருக்காரு. ஸோ 4ஆம் இடத்துல என்னன்னா அப்பப்போ உடல்ல ஏதாவது சின்ன தொந்தரவு, சில டென்ஷன் எல்லாமே இருக்கிறோம். திடீர்னு பார்த்தாங்கன்னா குடும்பத்துல இருக்கிறவங்கனால கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் கோவப்படுறது, பயங்கரமா வார்த்தைகளை விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு. ஏன்னா கேது பகவான் இருக்காங்க, பற்றாற்றம் தான் இருப்பீங்க. எனக்கு என்ன நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு அப்படின்னு பார்த்துட்டு போனதுனால உங்களை விடமாட்டாங்க. சரிங்களா? அது ஏதோ கட்டி இழுத்துட்டு உட்கார வச்சிடறாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல பேச வேண்டியதெல்லாம் பேசிடுவீங்க. பின்னாடி தான் ஃபீல் அடடா இதெல்லாம் பேசியிருக்க கூடாது, இல்லை ஏன் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் கொடுக்குறாரு. அதே சமயம் உங்களுக்கு செவ்வாய் புத்தி, செவ்வாய் தசை இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நிலமறை வீடு சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகளை கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அது உங்களுக்கு ஜெயமா ஆகும். 5ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 12ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாங்க. 5க்கு 12 குழந்தைகளின் உடல்நிலையில கவனமா இருக்கணும். அவங்க எங்க போறாங்க, எங்க வராங்க, யார்கிட்ட பேசுறாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்து மேல குரு பார்வை இருக்கு. சுகஸ்தானம்லாம் ஓகே, கடன்லாம் கட்ட போறீங்க, வண்டி வாங்க போறீங்க, அதுக்கு டியூ ஏதாவது இருந்துச்சுனாலும் அடைக்க போறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இந்த கேது பகவான் இருக்கிறதுனால என்னன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், தள்ளி போட்டுட்டு இருக்கோம். ஸோ அது தள்ளி போடுறதை விடாம நீங்க அதை ஃபினிஷ் பண்ற வேலையில கண்டிப்பாக இறங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம். தாயாரின் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க அம்மாட்டெல்லாம். சரிங்களா? அம்மா வயது உத்தவர்களுக்கு நீங்க அந்த வாக்குவாதத்துல ஈடுபடுறது அவ்வளவுதான் சரியில்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ 4ஆம் இடத்து மேல பார்வைப்பதினால சுகஸ்தானம் வலுப்பெறுது. அம்மாவுடைய வீடு, அம்மாவுடைய ஆயுள் நல்லாவே இருக்கு. 5ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொன்னா குரு பகவான் 12ஆம் இடத்துல உச்சமாக குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் படிக்கிறதுக்காக வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் அந்த மாதிரி போற சுச்சுவேஷன்லாம் வருது. உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல ஒரு டிரான்ஸ்பர், ஒரு இடம் விட்டு இடம் மாறுதல் அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்து மேலும் பார்வைகள் பதியுதுங்க. ஸோ 6ஆம் இடம் தான் சர்வீஸ், நீங்க செய்யற விஷயங்கள், செய்யற காரியங்கள், செய்யற பிசினஸ் இதெல்லாமே சொல்லலாம். வேலை கைவிட்டு சம்பளம் வாங்குறாங்க, வேலை இல்லைங்க, வேலை விட்டு வெளியில வந்துட்டோம், இப்போ வேலை கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்குங்க, முயற்சி பண்ணுங்க. அது மட்டும் இல்ல, குரு பகவான் உச்சமாக இருக்கிறார். அரசு தேர்வுகள்லாம் எழுதுங்க, படிச்சு முடிச்ச இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் அதுல உங்களுக்கு, ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதி தான் உச்சமாக
ஸோ 5ஆம் இடம்னா படிப்பு, உயர் கல்வி எல்லாமே அதுதான். சரிங்களா? 4ஆம் இடம்னு சொன்னாலும் 5ஆம் இடமும் உங்களுக்கு நல்லாவே இருக்கு. சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. அற்புதமான அரசு உத்தியோகம் அப்படிங்கிறதுலாம் கண்டிப்பாக கிடைக்க போகுது. ஆனால் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படித்ததெல்லாம் மறந்து போச்சு. ஏன்னா அந்த கேது பவன் அப்படிதான் சொல்லும். சரிங்களா? ஆனால் நல்ல லேர்னிங் இருக்குங்க, நல்லா படிப்பீங்க. அதாவது நார்மலாக இருக்கிற விஷயங்களை விட அதிகமாக உங்களுக்கு தெரியும் வச்சுங்க. ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ணுற விஷயத்துல கொஞ்சம் ஒரு ஏனாதானம் அப்படிங்கிற ஒரு சலிப்புத்தன்மையில கேது வந்து படிக்கவும் வைக்கும். அது எழுதும்போது போகலாம், அப்புறம் எழுதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லும். ஏன்னா அதை தடை பண்ணும், அது பிரேக் பண்ணிகிட்டே இருக்கும். அதெல்லாம் முயற்சி பண்ணி ஆன்மீக ரீதியாக கடவுளுடைய கோயிலுக்கெல்லாம் போயிட்டு குலதெய்வ பிரார்த்தனைலாம் பண்ணிட்டு நீங்கள் படிங்க. கண்டிப்பாக அரசு வேலை கேரண்டின்னு சொல்லலாம். நோய் நொடிகள் உங்களுக்கு வீட்டில் வந்து அடிக்கடி ஒரு நோய் நொடிகள்லாம் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் நிலைமைகள்லாம் மாறப்போகுதுங்க. அதே சமயம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அங்கே நோயுற்றவர்களுக்கு ஏதாவது ஒரு ஆப்பிள் பழம், ஒரு ஆரஞ்சு பழம் இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அற்புதம் கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொன்னால் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காருங்க. 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துல போய் மறைச்சிட்டது மட்டும் இல்ல, பத்திரமாக இருக்கிறார். சரிங்களா? 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால வாழ்க்கை துணை வழியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத ஆர்குமெண்ட் எல்லாம் வரதான் செய்யும். ஸோ அது நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஆனால் வாக்கு கொடுக்கறது அப்படிங்கிற விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியிலேருந்து வர சப்போர்ட் எல்லாம் அபரிவிதமாக இருக்கும். எண்ணங்கள் வந்து தூண்டிவிடும். நம்ம இந்த லெவலாக பண்ணிட்டு இதை விட அடுத்த லெவலுக்கு போகணும். கடன் வாங்கியாவது, ஏன்னா ஆரம்பத்து பதிவு இந்த பார்வை இருக்குல்ல, கடன் வாங்கியாவது இந்த வேலையை செய்யணும், இந்த இதை தொழிலை பண்ணணும், அந்த முதலீடு அதை போடணும். அதாவது அந்த மாதிரி தூண்டிவிடும், பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும். ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கிற கேதுவான் அதெல்லாம் வேணாம், அமைதி கவனமாக இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் அடுத்தவங்க வந்து உங்களை தூண்டி விடுவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி கவனமாக கையாளுவது நல்லது. 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி பகவான் இருப்பது நல்லா ஆயுள் விருத்தி தான். சரிங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவே இருப்பீங்க. ஆனால் இடமாறுதல் அப்படிங்கிறது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சுய ஜாதகத்தை பாருங்க. அதில் இருக்கிற தசாபதிகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுப்பது சிறப்பு. அதே சமயம் 9ஆம் இடத்த அதிபதி அப்படிங்கிற 4ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. தாயாரின் வீட்டில் 9ஆம் இடம், தாயாரினால நல்ல நன்மைகள், லாபங்கள், வண்டிவான வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு. 9ஆம் இடத்துல உங்களுக்கு தந்தை ஸ்தானம், தந்தையுடைய தந்தை தாய் இரண்டும் கலந்த ஒரு சொத்து, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அப்பாவின் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே சமயம் 10ஆம் இடத்த அதிபதி அப்படிங்கிற 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறாருங்க. ஒரு தொழில வேலை செய்றீங்க அப்படின்னா ஒரு தடவை 2 தடவை நம்ம செஞ்சது கரெக்டா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அந்த காரியத்தை நீங்க ஈடுபடும் போது நன்மைகள் நடக்கும். ஆனா 9ஆம் இடத்த அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. சாரி, 10ஆம் இடத்த அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. 10ஆம் இடம்னா தொழில் நல்லா வளர்ச்சியாக அவருடைய அதிபதி வந்து புதனோட நல்ல கம்யூனிகேஷன், நல்லா பேசுங்க. பேச்சு திறமையினால தொழில் அமோகமா வளரப்போகுது. கூட சுக்கிரன் நாக்குல இருந்து அப்படியே ஸ்வீட்டு இனிப்பை தடவிட்டு பேசுறாங்க, பேசுறதுங்க மயங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி முயற்சிகள் அதிகமாக எடுக்க போறீங்க. அதனால சக்சஸ்ஃபுல்லா ஆக போறீங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்த அதிபதி புதன் பகவான் எங்க 3ஆம் இடத்துல, 10ஆம் இடத்த அதிபதியும் 11ஆம் இடத்தையும் கூடி இருக்கிறாங்க. எங்க 3ஆம் இடத்துல. அப்ப என்ன, தொழில் நல்லா இருக்கும், லாபங்கள் இருக்கும், மனதில் தேவையான ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டே போகலாங்க. சரிங்களா? இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா அடிக்கடி கோயில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க, குலதெய்வ பிரார்த்தனை பண்ணுங்க. குருமார்களுக்கு, ஆசிரியர்களுக்கு உங்களாலான சில உதவிகளை நீங்க அவங்க ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்களா? வாழ்க்கையில அபரிவிதமான வளர்ச்சி சிம்ம ராசிக்காரர்களுக்கு காத்துருக்கு. இந்த நவம்பர் மாதம் அது பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்கள், முறைகள், தசாபுத்திகள் எல்லாம் வச்சு அந்த பர்சனல் ப்ரிடிக்ஷன் சொன்னாங்க. இதற்காக எனக்கு ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோட வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்க. அதுக்குரிய கட்டணம் விஷயத்தை பார்க்கலாம், நீங்கள் விரும்புங்க. சரிங்களா? ஓகே, பாய்.